ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எப்படி செட் பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். நான் செட் பண்ணுற மாதிரி லேயர் பை லேயராக நீங்கள் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட் பண்ணிங்கன்னா 2 இயர்ஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நம்ம கையே வைக்க வேண்டாங்க. யூஸ்வலி நம்ம க்ரோ பேக்ஸ் இல்லை பாட்ஸ் இந்த மாதிரி செடி வைக்கும் போது ஒவ்வொரு அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் மண்ணை மாற்றி கிளறி அதுக்கு உரம் ஆட் பண்ணி நிறைய ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை நான் சொல்கிற மாதிரி லேயர் பை லேயர் நீங்கள் செஞ்சு பாருங்கள். 2 இயர்ஸ் வரைக்கும் நல்லாவே ஈல்டு கொடுக்குங்க. செடி நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் மேல் உரமும் அதுக்கு இலைகள் வழியாக ஃபர்டிலைசர் மட்டும் நம்ம ஸ்ப்ரே வழியாக கொடுத்தாலே போதுங்க. மற்றபடி 2 வருஷத்துக்கு இந்த தொட்டியில் நம்ம கையே வைக்க வேண்டாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நடுவில் நல்ல நல்ல டிப்ஸுமே நான் கொடுத்துக்கிட்டே வரேன். வாங்க ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எப்படி செட் பண்ணலான்னு பார்க்கலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு காய்லங்கடை இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் கேட்டு வாங்கிக்கோங்க. நான் லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருந்தப்ப நிறையா பேர் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸோட ப்ரைஸ் கேட்டிருந்தீங்க. ஒரு ஒரு ஊருக்கும் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ப்ரைஸ் மாறிக்கிட்டே இருக்குங்க. நான் ஒரு 10 கடையில் கேட்டேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கடையில் பார்த்தீங்கன்னா கேஜி 20 ருபீஸ்க்கு தராங்க. ஒரு சிலவங்க ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் 60 ருபீஸ் 70 ருபீஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஒரு சிலவங்க இன்னும் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் 300 400 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏரியாக்குள்ளாரே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஏரியாவில் நீங்கள் நல்லா விசாரித்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 60 ருபீஸ்லேருந்து 70 ருபீஸ் வரைக்கும் தாங்க வாங்கியிருக்கேன். ஒரு ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸுமே அந்த மாதிரி விசாரித்து நான் வாங்கியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி விசாரித்து வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எங்கே வைக்கணுமோ அங்கே அழகாக இந்த மாதிரி ஸ்டாண்டு போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எப்போவுமே மேலே தூக்கி தான் வைக்கணும். உங்களுக்கு ஸ்டாண்டு இல்லைனாலும் பரவாயில்ல. 4 பக்கம் கல் இல்லை கடப்பா கல் இல்லை சாதா செங்கல் இருந்தால் கூட போதும். 4 பக்கம் வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தூக்கி வச்சுக்கலாம். டைரெக்டாக நம்ம தளத்தில் வைக்கக்கூடாது. ஏன்னா பேஸ் அப்படியே கீழே போய் உட்காரும். ஸோ தண்ணிலாம் லீக் ஆகும்போது மாடி டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அதனால இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஹைட்டு தூக்கி செட்டில் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரும்பு சக்கை வாங்கிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் போடுற கடையில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா சும்மாவே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நான் அங்கே தான் கேட்டு வச்சுருந்தேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மூட்டை நான் எடுத்துகிட்டு வந்தேங்க. ஆல்ரெடி ஒரு 3 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் நான் செட் பண்ணிவிட்டேன். இதை உங்களுக்கு செட் பண்ணி காமிக்கிறதுக்காக இது வச்சுருக்கேன். கரும்பில் இயற்கையாகவே சுகர் கண்டென்ட் அதிகங்க. ஸோ அதனால என்ன ஆகும்னா நம்ம மண்ணோட போடும்போது மண்ணோட மக்கும் போது டீகம்போஸ் ப்ராசஸும் சீக்கிரமாக நடக்கும். மண்ணில் நுண்ணுயிர் பெருக்கமும் ரொம்ப அதிகமாக நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சீக்கிரம் மக்காதுங்க. மக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால தான் நான் சொன்னேன் 2 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு தாங்கும்னு. இதனால தான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு நம்ம அடியில் ஒரு பேஸாக போட்டு வைக்கும் போது செடிகள் வேர் போக 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 இது ரொம்ப பொறுமையாக தான் சத்தை ரிலீஸ் பண்ணும். ஆனால் சத்து பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இது என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் ஃபுல்லாக இந்த கரும்பு சக்கையை நம்ம அடுக்க போகிறோம். எவ்வளோ அடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அடுக்கிக்கலாம். இப்போ ஒரு லேயர் ஃபுல்லாக கரும்பு சக்கை அடுக்கிட்டேங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் மண் கலவை கொட்ட போகிறேன். வாங்க நான் மண் கலவை காமிக்கிறேன். ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் கொட்டுறதுக்காக நம்ம மண் கலவை இங்கே கலந்து வச்சுருக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்மளுடைய கார்டன் சாயில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோகோபிட், இது மட்டும்தாங்க போட்டு இதை பண்ணி வச்சுருக்கோம். நான் எப்போவுமே இதில் வேர்மி கம்போஸ்டோ இல்லை எருவோ எதுவுமே நான் மண்ணில் எப்போவுமே நான் சேர்க்க மாட்டேன். நம்ம செடிகள் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் எப்போவுமே உரம் கொடுப்பேன். ஸோ மண் பாருங்களேன், நம்ம இப்படி பிடிச்சி பார்த்தா நல்லா பொல பொலன்னு இருக்கும். பிடிச்சி பார்த்தா அப்படி பிடிக்கணும், கை விட்டால் இப்படி மண் உடையணும். இந்த மாதிரி நீங்கள் மண் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்கள் பிளான்ட் சூப்பராக வளருங்க. நீங்கள் மண் இப்படி பிடிக்கும் போது உண்டையாகவே இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கோகோபிட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோகோபிட் நிறைய ஆட் பண்ணும் போது வெயில் நாள் அப்போ செடிகளும் செழிப்பாக இருக்குங்க. அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா வெயில் நாளில் ஒரு நாள் நம்ம தண்ணி ஊற்றாமல் விட்டா கூட செடிகள்லாம் ரொம்ப வாடி போகுது. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையாவே கோகோபிட் ஆட் பண்ணி மண்கலவை கலந்து வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு லேயர் மண் இதில் சேர்த்துக்கலாங்க.
இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த மாரி பாட்ல ஒரு 3 பாட் எடுத்துன்னு வந்து கொட்டி, ஒரு லேயரா நம்ம இதுல செட் பண்ணிக்கலாம். நம்பளால வந்து இந்த ஜாடியெல்லாம் தூக்க முடியாதுங்க. ஸோ நம்மளுடைய ஹஸ்பண்ட் தான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஏதோ நம்மளோட ஹஸ்பண்ட் சொன்ன மாரி கேட்டுச்சு. அப்படியா சொன்னேன்? சரி விடு அழிச்சிரு, அழிச்சிரு. என்னுடைய ஹஸ்பண்ட் தப்பா சொல்லிட்டேங்க. இல்ல எனக்கு பரவால்ல. உனக்கு பரவாயில்லையா தான் இருக்கும். இல்ல, இல்ல. அத அழிச்சிடலாம் நம்ப. என்னுடைய ஹஸ்பண்ட். பாருங்க மக்களே, இப்படிதான் ஓடுது நம்மகிட்ட. இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து மாட்டோடைய சாணம் வச்சிருக்கோங்க. நல்லா எரு மக்கி போய் இருக்கு. இன்னொரு சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மாடி தோட்டத்துல இருக்க களை செடிகள் எல்லாம் புடுங்கி, புடுங்கி இதிலயே மக்க போட்டு வச்சிருக்கோங்க. மாடி தோட்டம் வைக்கிறது பெருசு இல்லங்க. ஆனா, இவங்க களை செடிகிட்ட இருந்து மெயின்டெயின் பண்றது தாங்க பெரிய விஷயமே. ஒரு வாரம் பில்லு புடுங்காம விட்டா கூட, நம்ம மாடி தோட்டம் வந்து ஒரு பில்லு முளைச்ச காடு மாரி மாறி போயிடுங்க. அங்க வந்து பாருங்களேன். நான் ஒரு 1 வீக் தான் மெயின்டெயின் பண்ணல. எந்த அளவுக்கு பில்லுகள் வளர்ந்து, அமர் லில்லி எங்க இருக்கு, பில்லு எங்க இருக்குன்னு தெரியாத அளவுக்கு பில்லு மண்டி போயிருக்கு. இப் இப்ப நம்ம அடுத்த லேயரா இந்த சாணத்த தான் அது மேல போட்டுக்க போறோங்க. இப்போ நம்ம இந்த சாணத்த எடுத்துன்னு போயிட்டு, அதுல இன்னொரு லேயரா ஆட் பண்ணிடலாங்க. பாருங்க நல்லா மக்கிடுச்சு. எடுக்கவே சூப்பரா வருது. நல்லா பொல பொலன்னு இருக்குங்க. இந்த மாரி இருந்தாலே நல்லா மக்கி போச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஃபுல்லா வச்சிருந்தேங்க. இப்ப இந்த ஆடிப்பட்டத்துக்காக எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணி ரொம்ப கம்மியாயிடுச்சு. திருப்பி நம்ம இத ஏற்பாடு பண்ணணும். இங்க பாருங்களேன். அடியிலலாம் இன்னும் நல்லா மக்கி போயிருக்கு. இப்ப இதுக்கு மேல நம்ம ஒரு லேயர் வந்து சாண எருவு கொட்டிக்கலாங்க. இந்த மாரி நம்ம லேயர் பை லேயர் போடும்போது, அடியில கரும்பு சக்க மக்கறதுக்குள்ள இந்த சாணமும் வந்து நல்லா மக்கிடுங்க. ஸோ இதுக்கு மேல நம்ம செடி வச்சோம்னா, அதோட வேர்கள் வந்து பொறுமையா தான் இறங்கும். பொறுமையா இறங்கும்போது 2மே மக்கி சூப்பரான உரமா, ஃபெர்டிலைசரா மாறிடுங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, கரும்பு சர்க்கரையில இருக்க இனிப்பும், இது நல்லா மக்கி மாவு மாரி ஆயிடும். அப்ப என்ன பண்ணும், மண்புழு வந்து தானாவே நெறைய உற்பத்தி ஆகுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மண்புழுவோட முட்டைகள்லாம் இருக்கும். அப்படி அதுக்கு சுகர் கன்டென்ட் இருக்கும்போது, அந்த மண்புழுலாம் அதெல்லாம் போய் சாப்பிட்டுட்டு, நம்ம தொட்டியில இயற்கையாவே நெறைய மண்புழுக்கள்லாம் வந்து வளர்ந்து வருங்க. இப்போ நம்ம இதுக்கு மேல இன்னொரு லேயர் வந்து, நம்மளுடைய தோட்டத்துல எடுத்த களைச்செடிகளே போட போறோங்க. இந்த களைச்செடிகள்ல இலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிச் இன் நைட்ரஜன்ங்க. நல்லாவே நைட்ரஜன் சத்து இருக்கும். ஸோ நம்ம செடிங்களுக்கு இன்னும் கூடுதலாவே சத்து கிடைக்குங்க. இந்த மாரி ஒரு லேயர் நம்ம போட்டுக்கலாம். உங்க தோட்டத்துல வர களைச்செடிகள் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சீங்கன்னா, இந்த மாரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனாலும் சாதாரண நம்ம தொட்டி ரெடி பண்றோம் இல்லையா? அந்த தொட்டிக்கு அடியில கூட இத நம்ம போட்டுட்டு, அதுக்கு மேல இந்த மண் கலவைய நம்ம ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாங்க. ஆனா இந்த செடிகள வந்து நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது. இதுல அவ்ளோ சத்துக்கள் இருக்குங்க. ஸோ நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ இந்த மாரி லேயர் பை லேயரா நம்ம செய்யும்போது 2 இயர்ஸ் வரைக்கும் சூப்பரா இருக்கும். நல்ல ஈல்டு குடுக்கும். நல்ல சத்து கிடைக்குங்க செடிங்களுக்கு. நல்லா ஒரு பெட்டு மாரி ரெடி பண்ணியாச்சு பாருங்க. லேயர் பை லேயரா போட்டுட்டு, நல்ல ஒரு பெட்டு மாரி சூப்பரா நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்ப இதுக்கு மேல திரும்பவும் அந்த மண் கலவைய கொட்டி நம்ப ஃப்ரிட்ஜ் பாக்ஸ ரெடி பண்ணிக்க வேண்டியதுதாங்க. நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல வந்து மொத்தமா இப்ப 5 லேயர் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு கரும்பு சக்க போட்டிருக்கோம். அதுக்கு மேல மண் கலவை போட்டிருக்கோம். அதுக்கு மேல மாட்டோட எருவு போட்டுக்கலாங்க. மாடு மட்டும் இல்ல, ஆடு, முயல், கோழி எதோட எருவு வேணாலும் நீங்க அது மேல ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, செடி தழைகள் இருக்கு இல்லையா? அத கொட்டி ஃபுல்லா ஃபில் பண்ணியிருக்கோம். இப்ப சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த செடி தழைகள் உங்க மாடி தோட்டத்துல அவ்வளவா உங்களுக்கு இல்ல அப்டின்னாலும், உங்க வீட்டு பக்கத்துல இல்ல எங்கேயாவது மரங்கள் இருந்துச்சுன்னா, அந்த மரத்துலருந்து இலைகள்லாம் நெறைய விழும். அந்த இலைகள்லாம் கூட நீங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு போடலாங்க. மோஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, வேப்பில இருக்கு இல்லையா? வேப்பில நீங்க தாராளமா ஆட் பண்ணலாம். வேப்பில நம்ம ஆட் பண்ணும்போது, வேப்பம் புண்ணாக்கு வந்து தேவையே படாது. அந்த வேப்பிலையில இருக்க கசப்பே வந்து நம்ம செடிங்களுக்கு போதுமானதா இருக்குங்க. ம். இப்ப பாருங்க ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. இப்ப ஃபைனலா நம்ம வந்து
இன்னும் ஒரு வாளி வந்து உரமும், இதுக்கு மேல மண்ணும் கலந்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இதோட முடிச்சுக்க வேண்டியதுதாங்க. நம்மளுடைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து சூப்பரா செட் ஆயிடுச்சுங்க. இனி அடுத்தடுத்த வீடியோஸ்ல இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல நான் வந்து அவரைக்காலாம் வச்சுட்டு, கொடி ஏத்தி விட்டு எந்த அளவுக்கு ஈல்டு குடுக்குதுன்னு லைவாவே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்களும் இந்த மாரி ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட் பண்ணி பார்த்துட்டு, அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈல்டு குடுக்குதுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.